நீங்கள் ஒரு சம்மந்தம் பேசுகிறீங்கன்னு வச்சுங்க, அவன் நீங்கள் உங்கள் பொண்ணுக்கு என்ன செய்கிறீங்க, எவ்வளோ போடுறீங்க இப்படின்னு கேட்டு ஒரு வியாபாரமாக்குறான். இவன் அடுத்தவன் சொத்துல சாப்பிட போகிறான்னு அர்த்தம் புரிஞ்சுக்கணும் நல்லா. ஆமாம், ஏன் இவனால் சம்பாதிக்க முடியும்? ஆம்பளை இல்லை, நீ சொந்த காலில் நின்று சம்பாதிச்சு அந்த பொண்ணுக்கு தேவைன்னு நீ செய்டா. பொண்ணே கிடைக்க மாட்டேது இந்த காலத்தில். இவனுக்கு போய் பொண்ணை கொடுத்து இவன் படிக்கவே இல்லையாங்க. இவன் சும்மா ஒரு 10வது படிச்சுட்டு நான் கலெக்டருக்கு படிச்சுன்னு போய் சொல்லி கல்யாணம் பண்ணிடுறான். வீட்டில் உட்காந்துனே இருப்பானா. ஆமாம், இந்த மாதிரி பேரம் பேசி கல்யாணம் பண்ணுறாங்க. அதை நீங்கள் ஒத்துக்கவே கூடாது. இந்த மாதிரி பேசுகிறவன்ட்டெல்லாம் நீங்கள் என்ன செய்கிறீங்களோ செய்யுங்க. அவங்க பொண்ணுக்கு அவங்க செய்கிறாங்க. அந்த பொண்ணு போட்டுன்னு நாளைக்கு வெளியே போவோம், ஒரு ஃபங்க்ஷனுக்கு போவோம். அதுக்கோசரம் தான் தங்கம். உனக்கோசரமோ நீ தொழில் பண்ணி நீ பிழைக்கணுமோ வவுத்த கழுவணுன்றதுக்கோசரம் அடுத்தவன் பொண்ணு எடுத்துகிட்டு வர நகையிலையும் காசுலையும் பணத்துலையும் வாழறதுக்கு நீ எதுக்கிட்ட ஆம்பளையா இருக்கிற? நீ இதுக்கு இருக்கிறதோட செத்தே போயிடலாம்டா. இதை வன்மையாக கண்டிக்கணும். இந்த மாதிரி எந்த பொண்ணுக்கும் எவ்வளோ நீங்கள் செய்கிறீங்க, எவ்வளோ நகை போடுறீங்க அப்படின்னு கேட்குற சம்பந்தத்தை நீங்கள் வச்சிக்கவே கூடாது. ஆமாம், அப்படியே போட்டோம் அந்த காசு பணத்து மேனாக்கா இது மேலே தான் குறிக்கோளாக இருப்பான். அந்த பொண்ணு பாசமாக